நம்ம சேனல்ல பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் கலையரசன். ஸோ இவரை பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பிக் பாஸ் கலையரசன் அவருடைய என்ட்ரியை பார்த்து நிறைய பேர் இவனெல்லாம் எதுக்கு உள்ள அனுப்புறீங்க, இதுக்காக இவ்வளோ பெரிய ஷோவையே நாசம் பண்றீங்க, சேனல் வந்து இப்போ டவுன் ஆகிறதுக்கு தான் காத்துட்டு இருக்கு, இப்படி நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது. குறிப்பா பிணம் திண்ணியெல்லாம் எதுக்கு வந்து உள்ள அனுப்புறீங்க, இவன் வந்து உள்ள போனா என்ன நிலைமை ஆகும், இப்படி என்ன வேணாலும் பண்ணி உள்ள வரலாம், ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்றதுக்கு முன் உதாரணமா இவனை உள்ள அனுப்புறீங்களா, இப்படியெல்லாம் ரொம்ப வந்து கமெண்ட்ஸ் இதை விட மோசமா கூட வந்து இருந்தது. ஸோ இவர் யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த மனுஷனையா நம்ம அப்படி பேசணும் அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக் ஆவீங்க. ஏன்னா அப்படிதான் இவரை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்கான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ சர்ச்சைகள், இந்த நிறைய ஆபாசமான சில விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரியல் கலையரசன் யாரு, அவரு சமீபமா இப்போ ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் பேசுற மாதிரி, அதுவும் குறிப்பா தூய தமிழ்ல அண்ட் ஜாதியை பத்தியும் தமிழை பத்தியும் ரொம்ப அற்புதமான வரிகளோட நிறைய பெரிய பெரிய ஆட்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாரு. அதை பார்த்துட்டு தான் என்ன இந்த மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கோணம் இருக்கா அப்படின்ட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சது. கண்டிப்பா அது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கலையரசன் இந்த ஷோல வின் பண்ணுவாரு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கலையரசன் இந்த ஷோல வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டாஸ்கா என்ன இருந்ததுன்னா, யார் வந்து டைட்டில் வின் பண்ணுவாங்க, யார் இப்பவே எவிக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் எதனால உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொல்லும் போதே 100 நாள் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, அவார்ட் வாங்கவும் நான் வரல, ஏன்னா இருக்கிற அவார்டையே நான் மூட்டை கட்டி போட்டு வச்சிருக்கேன், எனக்கு வந்து என்னுடைய முகங்கள் நான் மாற்றணும், அண்ட் என்னை பார்க்குற இந்த பார்வை, என் மேலே இருக்கிற அந்த கோணம் மாறணும், என்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், ஏன்னா என்னால் தான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாயிருக்கு, என்னுடைய நேமை நான் சேஞ்ச் பண்ண தான் நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தேன், நான் ரீல் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்லியிருப்பாரு. ரீல் லைஃபா? அப்போ அவர் முன்னாடி என்ன பண்ணியிருப்பாரு, இப்படி தானே வீடியோஸ் போட்டிருந்தான், இதுக்கு முன்னாடி அவன் என்ன பெரிய சாதனையா படைச்சிருக்க போறான், இப்படியெல்லாம் கூட ஒரு சிலர் சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஒன்று இல்லைங்க, 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 28 வேர்ல்டு ரெக்கார்டை இவர் வந்து பண்ணியிருக்காரு. உண்மையாலே இது மிகப்பெரிய விஷயம்தான். நாட்டுப்புற கலைகள் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை வளர்க்கணும், நிறைய மாணவர்களை ஊக்குவிச்சு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்காரு. இந்த விருதுகள் மட்டும் இல்லாம ஐநா சபையில இவரு யூத் அம்பாசிடராவும் இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட மனுஷன் ஏன் இப்படி ஆனாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இவரை பத்தி பார்க்கலாம். இவரு கோவையை சேர்ந்தவர். மகாகவி கலையரசன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு பேர் பொருத்தமான ஆள் தான். டாக்டர் கலையரசன் அப்படின்னு கூட இவரை சொல்லுவாங்க. ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாராம். சின்ன வயசுல இருந்து ஆசிரமத்துல தான் வளர்ந்துருக்காரு. இவர் கூட பிறந்தவங்க இவரோட சேர்த்து மொத்தம் 4 பேர். இவருடைய சிஸ்டர்ஸ்லாம் கூட இருக்காங்க. சின்ன வயசுல அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் வந்து நிறைய சண்டைகள் வருமா. அவங்க அப்பா வந்து சந்தேக பிராணியா இருந்திருக்காரு. அதுவும் இல்லாம நல்லா வந்து மேடையில அவர் நல்லா பொதுமக்களை கவர்ற வகையில ஆடல் பாடல் எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருக்காரு. அதை பார்த்து தான் இவருக்கும் அந்த எண்ணம் வந்திருக்கு. ஸோ கலையை வளர்க்கணும் அப்படின்ட்டு தான் இவரு சின்ன வயசுல இருந்து போராடி இருந்திருக்காரு. படிப்பையும் விடாம இதையும் விடாம ரெண்டுத்தையுமே பேரலா பண்ணியிருந்தாரு. இவரு நாட்டுப்புற கலைகள்ல கரகாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம் இப்படி எல்லாமே ஆடுவாரு. 300 பேரை வந்து படிக்க வச்சிட்டு இருக்காரு. பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. கின்னஸ் சாதனை பாத்தீங்கன்னா 18,000 ஊசியை கண்களால எடுத்திருக்காரு. 11,000 பிளேடை கரகாட்டம் ஆடியே அவர் வந்து கண்களால எடுத்திருக்காரு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் ஒரு அவேர்னஸ்க்காக தான், இது எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவர் டிக்டாக்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு. அந்த சமயத்துல இவர் வந்து பிரகா அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாரு. இவங்களுடைய லவ் ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமான லவ் ஸ்டோரினே சொல்லலாம். டிக்டாக் மூலமா அறிமுகமாகறாங்க. இவருக்கு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ், அவங்களுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 8 நாள் காதல், உடனே திருமணம். ஸோ வீட்டெல்லாம் எதிர்த்து தான் இந்த திருமணம் நடக்குது. பையன் வீட்டில் ஓகே. ஆனா காலங்கள் போக போக குடும்பம்னு வந்துட்டா கண்டிப்பா சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருக்க தான் செய்யும். அதுதான் இவங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. நிறைய சந்தேகங்களும் பெருகிருக்கு. கிட்டத்தட்ட 19 வயசுல காதல், திருமணம், 3 குழந்தைகள்ட்டு 21 வயசுல எல்லாத்தையுமே இவர் வந்து பார்த்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்றத வந்து இவர் தான் புதுசா யோசிக்கணும், புதுவிதமா விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சு இவர் வந்து மந்திரவாதி, அதாவது அகோரியா மாறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அகோரியா ஆனாரு. கிட்டத்தட்ட 1 வருட காலமா அகோரியா இருந்த காலகட்டத்தில் பல சர்ச்சையில சிக்கினாரு. ஆபாச வீடியோ, இந்த
சர்ச்சை அந்த சர்ச்சைன்ட்டு ஒய்ஃபே நிறைய குற்றச்சாட்டுகள் இவர் மேல வச்சிருந்தாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் இவர் பதிலடி கொடுக்குற வகையில அகோரியா இருக்கும் போதுல இருந்தே இவரை நிறைய பேட்டிகள்லாம் எடுத்தாங்க. நிர்வாணமாலாம் வீடியோ போட்டிருந்தாருன்ட்டு இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இது போல சமூக சீர்கேடு விளைவிக்கிற சில விஷயங்களை இவர் பண்ணதுனால இவர் மேல ஒரு தவறான அபிப்பிராயம் மட்டும்தான் இது வரைக்குமே இருந்துட்டு இருந்தது. ஆனா இவருக்குள்ள இவ்வளோ திறமைகள், இவ்வளோ படிப்பாளிகளை உருவாக்கி இருக்காரு, அதுக்கப்புறம் கலைஞர்களை உருவாக்கி இருக்காரு. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. உண்மையா அமெரிக்கா பல நாடுகள் உட்பட ஐநா சபை வரைக்கும் போறாங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய ஆட்களா இருக்கும். வீடு ஃபுல்லா அவார்ட்ஸ் தான், வீடு ஃபுல்லா வந்து சர்டிபிகேட்ஸ் தான். ஸோ இப்படி அவார்ட்ஸும் சர்டிபிகேட்டும் வாங்கினவருக்கு இந்த பிக் பாஸ் போட்டி அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. அவர் மேல தவறான கோணம் இருக்கு, அதை வந்து மாத்தணுன்றதுக்காக தான் இதுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ இவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிருக்காருன்னா தன்னுடைய முகத்தையே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்து பியர்ட் வளர்க்கணும்னு ஆசையான வளரவே வளராதான். அதனால 120 ஊசி வைர ஊசியால தான் அந்த பியர்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 நாள் இந்த ஆபரேஷன் நடந்திருக்கு. இவர் அகோரியா இருக்கிறதுக்காக மொட்டை அடிக்காம அவ்வளோ முடிகளை வளர்த்தாரு. இவங்க அப்பா வந்து இவரை நினைச்சு வருத்தப்பட்டே இறந்திருக்காரு. அப்ப கூட மொட்டை அடிக்காதவர் இவருடைய நண்பர் இறந்ததுக்காக மொட்டை அடிச்சு டோட்டலா ஆளே வித்தியாசமா மாறணும்ட்டு யார் மாதிரினா மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் மாதிரி வந்து இவங்க டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ண போறாராம். தன்னை சுற்றி இருக்கிற சூழல் மாறணும்னா அவரு மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த ஒரு மாற்றத்துல களம் இறங்கியிருக்காரு. உண்மையாலே தப்பு செய்யறவங்க இந்த நாட்டுல பல பேரும் இருக்காங்க, பலவிதமான தவறுகளும் நடக்குது. அதை திருந்தாத ஜென்மங்கள் இப்ப வரைக்கும் இருக்கதான் செய்றாங்க. அப்படி இருக்க சூழல்ல இவருக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை இவர் வந்து வின் பண்ணணும்னு நினைக்காம நம்ம செஞ்ச தப்பை இந்த இடத்துல திருத்தி மக்களுக்கு ஒரு நல்ல வந்து அபிப்பிராயத்தை கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்திருக்காரு. உண்மையாலே இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஆகலாம், இருந்தாலும் வாழ்க்கை நமக்குன்னு கற்றுக் கொடுக்குற பாடத்துல நம்ம அடிபட்டு மேலே வந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியுன்றதுக்கு ஒரு உதாரணமான ஆள் தான். ஸோ வாழ்க்கையில புதுசா பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்களுடைய மனைவி கூட பிரச்சனையாகி விவாகரத்துன்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் நடந்து மாறி இன்டர்வியூஸ் கொடுத்து ஸோ எந்த அளவுக்கு 2 பேரும் டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி ஃபைனலாக அது கண்டென்ட்டுக்காகன்னு தெரிய வந்து மக்களை முட்டாளாக்கி ஏமாத்திரியா இப்படியெல்லாம் தப்பான விஷயங்கள்லாம் இவர் பண்ணியிருக்காரு. திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பா இதை பயன்படுத்தியிருக்காரு. ஸோ மக்கள் தான் அவரை வந்து எந்த அளவுக்கு அவரை மோசமா திட்டினாங்களோ அவரை பத்தி இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அவரை பார்க்குற பார்வையை நம்ம தான் மாற்றி ஆகணும். அவங்க குழந்தைகளுக்கு அவர் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல ஸ்கூல்ல நல்ல அட்மிஷன் கிடைச்சி பசங்களும் நல்லா படிக்கணும். ஏன்னா அவர் பல பேரை படித்து வச்சிருக்காரு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் அவர் வந்து கலைகளை வளர்க்கறதுக்கு நிறைய பேரை ஊக்குவிக்கணும். இதுக்கு மக்களாகிய நம்ம தான் இவருக்கு ஆதரவு தரணும். அந்த வகையில் இந்த சீசன்ல இவர் வின் பண்ணுவாரு. இந்த சீசன்ல இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவரு அகோரியா இருக்கும்போது சொன்ன சில விஷயங்கள் நடந்திருக்கு. சிஎம்க்கும் சவால் விட்டாரு. விஜய் அரசியல் பயணம் வந்து வருவாருன்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் இப்போ நடந்திருக்கு. இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.